வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கிங்க டெய்லரிங் கிளாஸில் அம்பர்லா ஸ்கர்ட் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் அம்பர்லா ஸ்கர்ட்டில் மேலே உள்ள சட்டை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் சட்டைக்கு கீழே உள்ள பாவாடை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டுங்க லைனிங் கிளாத்தை வந்து நம்ம முதல்ல 2 மடிப்பாக மடிக்கணும். திருப்பி அதே 4ஆக மடிக்கணுங்க. நமக்கு வந்து 4 கிளாத் வர மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணும். அதே மாதிரி சேலையும் அதே மாதிரியே மடித்து போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ஃபோல்டிங் வரணுங்க, மேலே உள்ள பக்கம் ஓப்பன் வரணும். அதே மாதிரி கீழே உள்ள பக்கமும் ஓப்பன் வரணும். நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க பக்கத்துலேயும் ஒரு ஃபோல்டிங் 2 ஓப்பன் வரணுங்க. லைனிங் கிளாத்லேயும் ஒரு ஃபோல்டிங் 2 ஓப்பன் வரணும். அதே மாதிரியே சேலை கிளாத்லேயும் ஒரு ஃபோல்டிங் 2 ஓப்பன் பக்கம் வரணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை மடித்து போடணும். நீங்கள் லைனிங் தனியாக சேலை துணி தனியாக கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்று போல் நீங்கள் மடித்து போட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ கிளாத்தை இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டிருக்கோம். இப்போ மேலே உள்ள சட்டை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சட்டையில் பேக் பீஸ் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரண்ட் பீஸ் ஏதோ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த லைனிங் மேலே போடுங்க. பேக் பீஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் வைக்கணும், நேராக வைக்கக்கூடாது. நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். கிளாத்தை இந்த மாதிரி கிராஸாக பேக் பீஸை வைங்க. வச்சுட்டு நம்ம இடுப்பு பகுதியை வந்து நம்ம மார்க் பண்ணணும். நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவில் சாப்பீஸை வச்சு நீங்கள் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த பேக் பீஸை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு கீழே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வளைவாக நீங்கள் போட்டு விடுங்க. நான் போடுற மாதிரியே போடுங்க. இந்த வளைவு போட்டால் தான் நம்ம ஸ்கெட்டு வச்சு தைக்கும்போது மேலே உள்ள சட்டையும் கீழே உள்ள பாவாடையும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. மேலேங்க நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே நீங்கள் டேப்பை வச்சு 34 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். ஆனால் சேலை துணியில் தாங்க 34 நீங்கள் மார்க் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் அதை விட 2 இன்ச்சு குறைச்சி 32 இன்ச்சு தாங்க நீங்கள் மார்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் லைனிங்கும் சேலை துணியும் ஒரே அளவாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலை துணியை விட லைனிங் துணி கொஞ்சம் கீழே இறக்கமாக தெரியும். அதனால் சேலை கிளாத்தை விட லைனிங் கிளாத் வந்து 2 இன்ச்சு கம்மியாக வைங்க. கரெக்ட் அளவுங்க 32 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். லைனிங் கிளாத்துலங்க 32 இன்ச்சு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. நான் மார்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டேப்பை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கிராஸாக வச்சு நீங்கள் 32 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வரணுங்க. நான் மார்க் பண்ணுற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே உள்ள சேலை துணியை கட் பண்ணாதீங்க, மேலே இருக்க லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைஞ்சி கீழே இறக்கி மார்க் பண்ணி வளைவு போட்டிருக்கோம், அந்த வளைவை தாங்க நீங்கள் கட் பண்ணணும். மேலே இருக்க அதை வந்து கட் பண்ணக்கூடாது. அந்த வளைவாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இப்போ வந்து நம்ம லைன் போட்டிருக்கிறதுக்கு நேராக கட் பண்ணிக்கிட்டே வரோம். இதே மாதிரி நீங்கள் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். லைனிங் கிளாத்தில் 32 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சேலை துணியில் 34 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். நீங்கள் லைனிங் கிளாத்லேருந்து 2 இன்ச்சு மட்டும் நீங்கள் அதிகமாக வச்சு நீங்கள் லைன் போட்டுருங்க. அந்த வளைவில் நீங்கள் 2 இன்ச்சு அளவு வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ரொம்ப ஈஸியான முறையில் அம்பர்லா ஸ்கர்ட் வந்து லைனிங் வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாங்க. அடுத்த வீடியோவில் கட் பண்ண கிளாத்தை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலே உள்ள பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், அதே மாதிரி பஃப் கை வந்து கட் பண்ணியிருக்கோம். கீழே உள்ள பாவாடையுமே நம்ம கட் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். சீக்கிரம் டெய்லரிங் வந்து நம்ம கற்றுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.